ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வீட்லேருந்து மதியம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் வந்துடுறாங்க. "டேய் என்னடா சுரேஷு சொல்லாம அமைதியா கிளம்புற?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா, நீங்க வர லேட் ஆகும்ன்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. சரி போயிட்டு சொல்லிக்கலாம்ன்னு சொல்லிட்டு தான் மாமா இருந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "சரி வாடா நானே ட்ராப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுரேஷும் மதியம் தங்கராஜையும் கூட்டு போய் வீட்ல விடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ராகவனும் ராஜலட்சுமியும் பார்த்தீங்கன்னா, மதி வந்தத பார்த்துட்டு எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்க எதுவும் அந்த புள்ளை எதுவும் பேசாதீங்க. அந்த புள்ளை இனிமே நம்ம வீட்டுக்கு ஏத்த மாரி தான் நடந்துக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. "மதி நீ எல்லாம் உள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைம்மா" அப்படின்னு சொல்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ராகவனோ, ராஜலட்சுமியோ உங்ககிட்ட தனியா பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. "இங்க பாருங்க அத்தை, இதுக்கு முன்னாடி நடந்துக்கணும் மாரி மதிக்கிட்ட நடந்துக்காதீங்க. இந்த மலர்கிட்ட, ஸ்ருதிகிட்ட பேசுற மாரிலாம் அவகிட்ட பேசாதீங்க. கொஞ்சம் கேஷுவலா விட்டு புடிங்க. இல்லன்னா நீங்க அதே மாரி பேசுனீங்கன்னா திரும்பவும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் அது இதுன்னு உங்கள ஸ்டேஷன் அது இதுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க அந்த புள்ளகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் வராங்க. "வாங்க மாப்பிள உட்காருங்க" அப்படின்றாங்க. மலரை காஃபி எடுத்துட்டு வந்து குடுன்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "உட்காருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன்றாங்க." "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்" அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷ் வராங்க. "சுரேஷு நீ மதிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா சுரேஷு, உனக்கு இவ்ளோ பிரச்சனை நடந்துச்சு. உன் கூட யார் நின்னது பார்த்தியா இல்லையா? எல்லாத்துக்கும் நான் தான் உன் கூட இருக்கேன். ஆனா உங்க அண்ணா அத பத்தி கண்டுக்காம இருக்காரு" அப்படின்றாங்க. "ஆமாம்மா மாமா, நான் இத யோசிக்காமயே விட்டுட்டேன்" அப்படின்றாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, அங்கருந்து அமைதியா போயிடுறாங்க. அப்ப சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா, அங்க அண்ணா அப்பா, அம்மாவ பார்த்துக்கினான்ல, நான் அங்க இருந்துட்டேன். அவங்களும் உடம்பு முடியாதவங்க, அண்ணா பார்த்துக்கினாருல்ல" அப்படின்றாங்க. "டேய் என்னடா உடனே உங்க அண்ணாக்கு நீ சப்போர்ட் பண்ற?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் இல்ல மாமா, வாங்க நம்ம போய் வெளிய பேசலாம்" அப்படின்றாங்க. வெளிய ராகவனும், ராஜலட்சுமியும் இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "ஸ்ருதிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் மாமா, நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "எங்களோட வாழ்க்கைய கெடுத்தது பத்தாதா? இப்ப அந்த சின்ன புள்ளையோட வாழ்க்கைய கெடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.